Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniappan. ஆடி வெள்ளி ஆடி 18க்குலாம் சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. கல்கண்டு சாதம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியை ஊற வச்சு செய்யும்போது பச்சரிசி நல்லா குழைவாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஊற வைக்கிறேங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் ஊற வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமாட்டி பார்க்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. 2 கப் பால் சேர்த்துக்கிறேங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் பால். இப்போ தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. பால் சேர்த்த அதே கப்பில் தண்ணி 3 கப் சேர்த்துருக்குறேங்க. பால் தண்ணி எல்லாம் சேர்த்துருந்தது ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க. இப்போ குக்கரை மூடி 4லேருந்து 5 விசிலுக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்குங்க. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கல்கண்டு சேர்த்துக்கலாங்க. நான் டைமண்ட் கல்கண்டு 1/4 கப் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1க்கு 1 சேர்க்கறதுனால சேர்க்கலாங்க. அது அளவான ஸ்வீட்டாக தான் இருக்கும். நான் 1/4 கப் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. 1/4 கரெக்டானதாக இருக்கும். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க. சேர்த்துருந்த கல்கண்டெல்லாம் நல்லா கரைஞ்சி சாதம் நல்லா குழைவாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம், இது ஆப்ஷனல் தாங்க, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு வேக வச்சுருக்கிற கல்கண்டு சாதத்தில் இதை சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஆடி வெள்ளி ஆடி 18 இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான பிரசாதம் ரெசிபி தான் இன்றைக்கி பார்த்துருக்குறோங்க. கல்கண்டு சாதம்.